பார்த்த ஆகச்சிறந்த இசையமைப்பாளர் என்றால் நமக்கெல்லாம் அன்றாட பாடல்களை கொண்டு வந்து கொடுத்த ஒரு பெரிய இசைவள்ளல் அவருக்கு முதல் விருது கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்குமா? கண்ணதாசன் விருது என்று எஸ்டாப்ளிஷ் பண்ணா ஃபர்ஸ்ட் விருது யாருக்கு போகணும்? MS விஸ்வநாதன். அது முடிவு பண்ணோம். கொடுப்பதற்கு யார்? எங்களுக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல் கலப்பு இல்லாமல் ஒரு இலக்கிய அமைப்பா மட்டுமே நடத்திட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில யாரை தேடும் போது இந்த பேப்பர் இதெல்லாம் தேடும் போது எங்க பார்த்தாலும் இந்த குத்துவிளக்கு கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் கல்லப்பட்டார், இந்தியன் பேங்க் சேர்மன் MD. அப்போ அவரை போய் அப்ரோச் பண்ணி அவரை கூப்பிட்டோம். அவர் கையால இவருக்கு விருது பம்மல்ல கொடுக்கப்பட்டது. அந்த பம்மல்ல கொடுக்கப்பட்ட விருதுல சிறப்பான ஒரு அவர் ஏற்புரை எப்படி பண்ணார் தெரியுமா? ஒரு சின்ன ஹார்மோனிய பொட்டி, ஒரு தபேலா, அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாட்டும் எப்படி உருவாச்சுன்ற சின்ன சின்ன கதையெல்லாம் சொல்லி அவர் பண்ண சொர்க்கத்தில் இருந்தாங்க சார் பம்மல் மக்கள், இன்க்ளூடிங் மீ. High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Meenu Subbaiah Diamonds. என்ன அப்படி ஒரு சந்தோஷம். அங்கதான் அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு கவிதைங்கிறது பேருக்கு எழுதிட்டு இருக்க காவிரிவேந்தன் அந்த உணர்ச்சி வெள்ளத்தில் உந்தப்பட்டு எழுதுகிறேன். வங்கக்கடல் இங்கு வர வாய்ப்பில்லை என்பதனால் உங்கள் கடல் இங்கு வந்து கூடியதோ. வங்கக்கடல் இங்கு வர வாய்ப்பில்லை என்பதனால் உங்கள் கடல் இங்கு வந்து கூடியதோ. சங்க தமிழ் மங்கவில்லை என்பதற்கு சாட்சி சொன்ன வந்த உங்களுக்கு எங்கள் நன்றி கோடி கோடி என்று எழுதினேன். அப்போ அவ்வளவு கூட்டம் வந்துச்சு. 2000 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. நடு ரோட்ல 2000 பேர். அப்படியெல்லாம் உற்சாகம் கொடுத்த உங்களுக்காக ஒவ்வொரு வருஷமும் விழா நடத்துறதுக்கு பண்ணாம வேற என்ன சார் பண்ண முடியும்? இது நான் என்னுடைய இடத்துல யார் இருந்தாலும் இது செய்வான்றதுதான் உறுதி. இந்த உலகத்துல இந்த பிறவியில நான் அந்த கருவியா இருக்கேன். ஓகே, இப்போ அந்த முதல் விருது கண்ணதாசன் விருது MSவிக்கு கொடுத்தோம். கண்ணதாசன் பாடல்கள் காலத்தை வென்று நிற்பதற்கு யார் காரணமாக இருந்தாலோ அவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது இந்த விருது. புரியுதா? கண்ணதாசன் பாடல்கள் காலத்தை வென்று நிற்பதற்கு அவர் ஒன்று மியூசிக் டைரக்டரா இருக்கணும், இல்ல கோ டைரக்டரா இன்னொரு லிரிக் ரைட்டரா இருக்கணும் அந்த காலத்துல. அப்போ அதே மாதிரி ப்ரொடியூசரா இருக்கணும், இல்லைன்னா டைரக்டரா இருக்கணும், இல்லைன்னாக்கா சினிமோட்டோகிராஃபர், ஆக்டர், ஆக்ட்ரஸ், டைரக்ஷன், இப்படி அந்த துறை சார்ந்தவர்கள் யார். ஒரு விட்டல் ராவ்னு ஒரு கேமராமேன் இருந்தா அவருக்கும் தரணுன்ற மாதிரி அந்த மாதிரி பேசிஸ்ல தான் பாலு மகேந்திரா வரைக்கும் நாங்கள் கொடுத்தோம். ஆஃப்கோர்ஸ் பாலு மகேந்திரா ஆல்சோ பிகேம் எ டைரக்டர். ஹி ஆல்சோ ரிசீவ்ட் இட். ஜேசஸ் சாருக்கு அடுத்த வருஷம் நீங்க வாங்கிக்கிங்கன்னு அமெரிக்கால இருக்கான்னு லெட்டர் போட்டேன். ஏன் இந்த வருஷம் வந்தா தரமாட்டியான்னு கேட்டு லெட்டர் போட்டாரு. அப்படியெல்லாம் சிறப்புகளை உருவாக்கியது கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம். அந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனை பள்ளத்தூர்ல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சீமாட்டி சரஸ்வதி ராமநாதன் நீங்க சொல்றீங்க. அப்போ ஒரு பட்டிமன்றம் கேசட் ஒன்று கேட்டுட்டு உருகி போய் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, முகம் தெரியாது, கடிதம் போட்டேன். அந்த கடிதம் ஒரு மெச்சூர்டு பர்சன் எழுதுனதா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அது நான் காரணம் இல்லை. வீட்டு வாசல்ல போய் கதை திறக்கிறேன். மேடம் காவிரிமேந்தன் வந்திருக்கேன்னா அவங்க வீட்டுக்காரர் ராமநாதன் சார் என்ன சொன்னாரு? காவிரிமேந்தன் வந்திருக்காருன்னு சொல்லாத, பொய் சொல்லாத, காவிரிமேந்தன் அனுப்பிச்சாருன்னு சொல்லி ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் பெரிய போராட்டம். நான் தான் காவிரிமேந்தன் சத்தியம் பண்றேன். ஆதார் கார்டுலாம் அப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன கொடுக்க முடியாம அப்படி ஓடிச்சு அந்த காலம். அப்பொழுது உள்ளே சென்று கண்ணதாசன் பேரில் ஒரு இலக்கிய அமைப்பை ஏற்படுத்துகிறோம். இந்த இலக்கிய அமைப்புக்கு இன்று முதல் நீங்கள் தலைவியாக இருக்க வேண்டும் என்று அன்று பொறுப்பெடுத்துக் கொண்ட சரஸ்வதி ராமநாதன் இன்று 2026 94 அவங்க தான் அமைப்புக்கு தலைவியாக இருந்து இந்த அமைப்பை வழிநடத்தி செல்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே கண்ணதாசன் விருதை அவங்களுக்கும் வழங்குவதிலே பெருமையும் அவரையும் அன்போடு கடை கழிக்கிறேன். மனுஷன் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு புத்தகம் வெளியிட்டு விழாலாம் அம்மா பார்த்தேன். நல்லவங்களையும் வல்லவங்களையும் பார்த்தோம்னா உடனே நம்பர் வாங்குறது பழக்கம். அப்படி வாங்கி வச்சேன். நான் இப்பயும் ஒரு சத்தியத்தை சொல்றேன். அனுராதா ரமணன் என்கிற எழுத்தாளர் அவங்க எழுதினது எந்த நூலையும் நான் படிச்சதே கிடையாது. ஆனா என்னுடைய வண்டி 2 வீலர் தான் அப்பெல்லாம் ஓடிட்டு இருந்தேன்.
அதில் எடுத்துட்டு எங்கே போகிறேன்னே தெரியாமல் நான் வந்து தாங்களூர் தினமாக ஒரு இடம் போனேன். அது வந்து வால்மீகி நகர் என்று அழைக்கப்படுகின்ற திருவான்மையூர் ஏரியா. அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டுறேன். அனுராதராமன் வராங்க. அனுராதராமன் வந்தோடனே, மேடம் என் பேர் காவிரி மிந்தன், கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் நடத்துகிறேன், நீங்கள் ஒரு இலக்கிய அமைப்பு பட்டிமன்றத்துக்கு முன்னிலை வைக்கணும்னு சொல்கிறேன். பட்டிமன்றத்துக்கு முன்னிலைலாம் தேவையே இல்லை, நம்ம போடுறோம் சில காரணங்களுக்காக போடுறோம். ஆனால் உண்மையில் ஒரு பட்டிமன்றம் நடந்தால் அதுக்கு முன்னிலை தேவையில்லை, முன்னிலை வைக்கணும். அவங்களுக்கு புரியல. ஏன் சார் என்ன சார் சொல்கிறீங்க, புரியலையேன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு தெரியல, ஏதோ தோணுச்சு, நான் வந்திருக்கேன். உங்கள் எழுத்து நான் எதுவும் படித்ததில்லை, நான் ரசிகன் கிடையாது, வாசகன் கிடையாது, ஆனால் உங்களை கூப்பிடணும்னு தோணுது மேடம் சொன்னேன். அவங்க வந்து ஒத்துக்கிட்டு வந்தாங்க. வந்த இடத்துல அன்னைக்கு வீட்டில் சொன்ன அதே விஷயத்தை மேடையில் சொன்னார்கள். அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணம் இருக்கிறது, ஒவ்வொரு காரணத்திற்கும் காரியம் இருக்கிறது. சில காரியங்கள் காரணம் நமக்கு தெரிவதில்லை, சில காரணங்கள் நமக்கு புரிவதில்லை. இந்த தத்துவம் தான் சாதாரணமாக சொன்னா புரியாது, அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். நான் ஏன் அங்கே போன காரணம் எனக்கு தெரியாது, அவங்க ஏன் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. மேடையில் சொல்றாங்க, ஒரு அவருக்கு பிறந்த ஒரு சின்ன குழந்தை ஒரு 3 வயசு இருக்கும் போதே அவங்க வீட்டுக்காரர் வந்து மிஸ் ஆயிட்டார். அவர் உங்களோட வாழலை. அப்படி போன காலத்துல கண்ணதாசன் பாடல்களும் கண்ணதாசனும் தான் தன் மனதிலே நிறுத்தி கொண்டு தனக்கு நம்பிக்கையும் நங்குரமும் தந்தார்கள். அந்த நன்றியை ஏதாவது ஒரு இடத்துல நான் சாகரத்துக்குள்ள சொல்லணும் என் மனசு அடிமனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதற்கான வாய்ப்பு எனக்கு அமையவே இல்லை. இன்று நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்று தெரியவில்லை, எதற்கு வந்தீங்கன்னு தெரியல. நான் வாசகன் இல்லைங்கிறீங்க, ஆனா என் வாசல் தேடி வந்திருக்கீங்க, நான் அதுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியில அவங்க வந்து ஒத்துக்கிட்டு வந்து அவ்வளவு அழகா பேசினாங்க. அன்றைய பட்டிமன்ற நடுவராக இருந்ததும் உங்களை வணங்குகிறேன். உங்கள் தமிழ் உரை கேட்கும் பொழுதெல்லாம் கவியரசரின் அர்த்தமுள்ள இந்து மதமும் அவரின் இலக்கிய செல்வமும் நம் கண்முன்னே வந்து போகும். தமிழ் பேச்சாளரின் ஆளுமையே உங்களை இந்த விழா மேடையில் வரவேற்பது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் பெருமை அடைவது போல் நானும் பெருமை அடைகிறேன். வருக வருக, தமிழ் அமுது தருக. வரவேற்பதில் என் ஆன்மாவே பெருமை கொள்கிறது. ஐயா, உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என் குருவின் நினைவு இன்னும் அதிகமாகிறது. ஏனெனில் நீங்களும் நானும் ஒரே குருவின் பிள்ளை. ஆம், அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் சிந்தனை வழியில் நின்று மனவளக்கலையின் மாண்பறிந்து வாழும் உன்னத சீடர் நீங்கள் என்பதை இந்த அவை அறியும் போது என் நெஞ்சம் பெருமிதத்தால் நிறைகிறது. மகரிஷி அவர்கள் சொன்ன அறவழிவை, அற வாழ்வை ஆரவாரமான திரை உலகிலும் முன்னாடி அணிவிப்பார்கள், போத்துவார்கள். முனைவர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களை பற்றி தெரியாதவர்களே இங்கு இருக்க மாட்டார்கள். இவர்களும் அதே பகுதியிலிருந்து வந்தவர்தான். ஒரு காலத்தில் திரைப்பட பாடல்கள் என்று தனியாக இருந்தது, இலக்கியம் என்பது தனியாக இருந்தது. இலக்கியத்தையும் திரைப்பட பாடலையும் ஒன்று சேர்த்து ஒரே நேர்கோட்டில் நிற்க வைத்த முதல் சாதனையாளர் முனைவர் சரஸ்வதி ராமநாதன். அவருடைய முனைவர் பட்டமே கண்ணதாசன் தொடர்புடைய பாடலில் தான் இருந்திருக்கிறது. இவர் சிறந்த பேராசிரியர், ஆசிரியர், மாணவர்களின் முன்னேற்றத்திற்காகவே முன்னோடியாக நிற்பவர். கண்ணதாசன் முதற்கொண்டு அவருக்காகவே வாழ்ந்து வருகிறார். எங்கு சென்றாலும் கண்ணதாசன் புகழ் பாடுகிறார். அந்தமான் வரை வந்தும் பாடியிருக்கிறார். 32 ஆண்டுகளாக இந்த பம்மலில் கண்ணதாசனின் புகழ் பாடி வரும் இந்த தமிழ் சங்கத்திற்கு தலைவராக, தூணாக இருந்து வருகிறார். அந்த தூணிற்கு நாம் மீண்டும் பெருமை சேர்க்கிறோம் இந்த விருது வழங்குவதன் மூலமாக. திரு சரஸ்வராமன் அவர்களுக்கு இந்திய அரசு விருது வழங்குவார்கள். திரு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் புறநினைப்பார்கள்.
சாந்தி ரவிசன் மேடைக்கு வரும். சாந்தி ரவிசன். Close, please be close. திரு சாந்தி ஞானசேகரன் மேடைக்கு வரும். நினைப்பார்கள். நன்றி. என்னவோ பாரதியார் சினிமா எழுதியிருந்தா அவர் எப்படி வந்திருப்பார், வேற லெவலுக்கு போயிருப்பாரா தெரியாது எனக்கு. ஆனா எனக்கு இப்ப தெரிஞ்ச ஹிந்தி சாஹிர் லுதியான்வி, ஹசரத் ஜெய்பூரி அந்த மாதிரி பேரெல்லாம் எல்லாரும் வசதியா தான் எழுதினாங்க. தான் கண்ணதாசன் தான். அப்புறம் இன்னொரு சிறப்பு வந்து கண்ணதாசன் தான் என் மூச்சு. துபாயில இருந்தாலும் கண்ணதாசன், இங்க இருந்தாலும் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃப் வந்து சிரிக்காம கூட இருக்க முடியும். ஆனா நாங்க சாந்தி வந்து அதுல முழுக்க பங்கேற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா. பட் அவங்க ஏதோ பண்றாரு, அவர் ஏதோ ஹீஸ் காட் சம்திங் இன் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நகர்ந்து இல்லாம முழுக்க அவங்க பார்த்தாலே தெரியறது முழுக்க இதுல பங்கேற்கிறாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். ஏன்னா கட்டுரை எழுதினேன். அப்போ அவர் வைத்தியநாதன் சார் எடிட்டர் கிட்ட நான் சொன்னேன், எல்லாரும் வந்து சங்க கவிதை இதுலேருந்துலாம் கோட் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் நான் அந்த மாதிரி நான் படித்தது கிடையாது, அதனால் சுமாராக இருக்கும் அப்படின்னேன். அப்புறம் ஆனால் எனக்கு கை கொடுத்தது கண்ணதாசன். ஒவ்வொரு கட்டுரையிலையும் அவர் பாட்டு வந்துடும் எனக்கு. அதை போட்டு அப்புறம் மக்களுக்கும் அது இன்னும் நல்லா புரிஞ்சது. ஒரு ஒரு ஹிப் ஃப்ராக்சர் ஆயிட்டு ஒரு கட்டுரை எழுதினேன். அதில் என் டாக்டர் சொன்னார், அதெல்லாம் நடக்கலாமா, நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் மனசில் தான் இருக்குது, உங்களுக்கு யூ ஆர் ஃபிட் அப்படின்னார். அப்போ நான் எழுதினது, அவருக்கு என்ன சொல்லிவிட்டார் அடிபட்டவள் நான் அல்லவா. அது அவர் தான். அது கண்ணதாசன் ஒத்தரால் தான் நமக்கு எப்போதும் கை கொடுக்க முடியும். அவருக்கு